இங்கே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஒன்றை தேர்தலின் நேரத்திலே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் இல்லை, அதிமுகவிற்குமான தேர்தல் இல்லை, இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு எதிர்கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டணியில கைகோத்து மேடையில நிற்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். டெல்லியிலிருந்து வரக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், பியூஷ் கோயல் அவர்கள் அடிக்கடி வராரு அமைச்சர், அவராக இருக்கட்டும், நம்முடைய அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், வரும்போதெல்லாம் அவர்களிடம் கேட்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தீங்களா? இல்ல. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரு கூட வரல. ரயில்வேக்கு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்தீங்களா? இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு மேல, அதை நீ ஹிந்தி படிச்சாதான் நான் கொடுப்பேன்னு நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி. விவசாய பெருமக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள், தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள். ஏன் 100 நாள் வேலை? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்காவது 100 நாள் வேலை கிடைக்குதா? சரியா? இல்ல. 100 நாள் வேலை கொடுக்கறாங்களா? இப்ப ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறோம், நாங்களும் எதிர்க்கிறோம். 100 நாள் வேலை டெல்லியில உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்களாம். தமிழ்நாட்டில் இங்க திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ஊர்ல எந்த கிராமத்துல வேலை கொடுக்கணும், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், என்ன மாதிரி வேலை கொடுக்கணுங்கிறத அங்க டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எப்படி வேலை கிடைக்கும்? கொடுக்கிற நிதியையும் நிறுத்திட்டாங்க. 100 நாள் வேலைக்கு கொடுக்கிற நிதியையும் நிறுத்தி இன்று அந்த 100 நாள் திட்டத்தையே ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவர்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்தெல்லாம் எந்த கேள்வியையும் கேட்க மாட்டார். ஆனா நம்ம பார்த்து குற்றச்சாட்டுகள் வைப்பார்கள். என்ன குற்றச்சாட்டு? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில குற்றங்கள் பெருகிருச்சுன்னு பொய்யை சொல்லுகிறார்கள். அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் நடந்த குற்றங்கள் 3,22,852. நம்முடைய ஆட்சி இது. நான் கொடுக்கக்கூடிய தரவுகள் இல்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் கிரைம் பியூரோல இருக்கக்கூடிய தேசிய குற்ற ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்களை நான் சொல்கிறேன். அவங்க ஆட்சியில 3,22,852 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அது 1 லட்சத்துக்கு மேல குறைக்கப்பட்டு 2,03,804. ஆனா இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஆண்டு 4,28,794. இப்படி மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு டெல்லியிலிருந்து வந்து சொல்றாங்க. தேசிய சராசரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 65%. ஆனா தமிழ்நாட்டில் 23%. அது மட்டும் இல்ல, இப்படி குற்றம் அப்படின்னு போய் சொல்லும் பொழுது கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. மற்ற மாநிலங்கள்ல, அதுவும் பிஜேபிக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா நாடு அளவில் சராசரி 77% கூட அவங்க எடுக்கிறது கிடையாது.